தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 13/5/2024 திங்கட்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம் மதியம் 2:49 வரை, பிறகு பூசம். இன்றைக்கு சஷ்டி விரதம். நேற்று முன்தினம் சஷ்டியை பற்றி சொன்னேன். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிற பழமொழிக்கு விளக்கம் சொன்னேன். இன்றைக்கு சஷ்டி. இன்றைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால், எதிர்ப்புகள் இருந்தால் கூட இன்று திருப்புகள் பாடினால் எதிர்ப்புகள் அகலுங்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஒரு கோரிக்கையை நினைத்து விரதம் இருந்தாலே, மாத சஷ்டியாக இருந்தாலும் சரி, சிறப்பான கந்தசஷ்டியாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமான் வழிபாடு இன்று முன்னேற்றம் தரும். அந்த அடிப்படையில் அடுத்த பழமொழி உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கு விநாயகப் பெருமானுக்குரிய ஒரு பழமொழி. குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும்பாங்க. ஒருத்தர் ஒரு பிள்ளையை குட்டுறாருன்னு வச்சுங்க, தலையில் கொட்டினார் அப்படின்னா, குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும்டா, அந்த ஐயாட்ட நீ குட்டு வாங்கியிருக்க, உனக்கு எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சில பேர் கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. மோதிரம் போட்டிருக்க இவன் கையினால், ஒரு பணக்காரன் கையினால் குட்டு வாங்குறது சொல்லலை. குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும்னு சொல்லலை. குட்டு போட்டுக்கொண்டாலும் மோதக கையான்பால் குட்டு போட்டு கொள்ள வேண்டும்ங்கிறது தான் பழமொழி. அதை அப்படியே உச்சரித்து கிராமப்புறங்களில் மருவி வந்துருச்சு. இப்படி குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும்னு. குட்டு போட்டுக்கொண்டாலும் காதில் நம்ம பிள்ளையார் முன்னால் என்ன பண்ணுறான், உக்கி போடுறான், குட்டு போட்டு கொள்ளுறான். வலது கையினால் இடது காதையும், இடது கையினால் வலது காதையும் இழுத்து அப்படி குனிஞ்சு நிமிர்றான். அது மாதிரி தோப்பு கரணம் போடுறான். அப்படி குட்டு போடுறது எதுக்கு தலையில் குட்டிக்கிறோம் அப்படின்னா, 3 கொட்டு குட்டிக்குவாங்க. அப்படி கொட்டிக்கிறது எதுக்குன்னா, இந்த மூளையில் புது ரத்த ஓட்டம் பம்பு பண்ணி சிந்தனையை விருத்தி பண்ணுவான். பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி நல்லா வருமா, படிக்கிறது நல்லா இருக்குமா. ஆகையினால இது ஒரு பெரிய தலை சிறந்த யோகாபியாசம்னு இன்றைக்கு அமெரிக்கா கண்டுபிடிச்சிருக்கு. அந்த காலத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்சது. அப்படி குட்டு போட்டு கொண்டால் மோதக கையான்பால் குட்டு போட்டுக்கொள்ளணும். மோதகத்தை கையில் வச்சுருக்கிறது யார்? பிள்ளையார், விநாயகப் பெருமான். அவன் முன்னாலே குட்டு போட்டு கொண்டால் உனக்கு பலன் அதிகம்னு சொல்லி, குட்டு போட்டாலும் மோதக கையான்பால் குட்டு போட்டு கொள்ள வேண்டும்ங்கிறத, குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் என்று மருவி விட்டது. அந்த பழமொழி மாறிவிட்டது. இப்படிப்பட்ட பழமொழிகள் ஏராளமாக இருக்கின்றன. இவற்றை பற்றியெல்லாம் நீங்கள் அறிந்து வைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையும் வளமாக வழிபிறக்கும் என்று சொல்லி, இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வேலை கிடைத்து வேதனைகள் தீருகின்ற நாள். இன்று விரும்பிய காரியம் விரும்பியபடியே நடைபெறும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். மாமன் மைத்துன வழியில் ஒரு மனதுக்கினிய சம்பவம் நடைபெறும். பெரிய மனிதர்கள் ஒத்துழைப்போடு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். இன்று யோகமான நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள். காரியங்கள் துரிதமாக முடியும். காலை நேரத்திலேயே உங்களுக்கு நல்ல தகவல் வரலாம். அது மட்டுமல்ல, புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடலாம். இடமாற்றங்கள் இனிமை தரும். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 8:30 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே காலை நேரம் உங்களுக்கு கனதனம் உண்டு. அதாவது தனவரவு திருப்திகரமாக இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். எதையும் எந்த நேரத்திலும் செய்ய இயலும். அதே நேரத்தில் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு கொஞ்சம் மனக்கலக்கங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் கூட உங்களுக்கு பணப்புழக்கத்திற்கு குறைவு ஏற்படாது. துணிவும் தன்னம்பிக்கையும் தக்க வைத்துக் கொள்வது நல்லது. உத்தியோகம் தொழிலே எதிர்பார்த்த நற்பலன்கள் உண்டு. ஊர் மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 8:30க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். ராசிநாதன் அதிகாலையில் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். எனவே அதிகாலையிலேயே ஒரு சிலருக்கு விரயங்கள் ஏற்படலாம். அதற்கு பின்னால் உங்களுக்கு வருமானம் உண்டு. ராசிநாதன் ராசியில் சஞ்சரிக்கின்ற பொழுது யோசிக்காது செய்த காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும் என்பார்கள். கரைந்த கையிருப்புகளை கூட ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும் என்றாலும் அஷ்டமத்தில் சனி அல்லவா இருக்கிறார். எனவே வந்த மறுநிமிடமே செலவாகிவிடும். வரவும் செலவும் சமமாகும் என்று கூட கருதலாம். புது முயற்சிகளை யோசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். புதிய ஒப்பந்தங்களையும் யோசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் நண்பர்கள் உங்கள் ஆதரவு ஓரளவு உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள சஷ்டி விரதம் என்பதனாலே இன்று முருகப்பெருமானை கும்பிடுவது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு பிரியமானவர்களோடு இருந்த பிரச்சனை அகலும் நாள். பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். ராஜநாதன் சூரியன் உச்சம் பெற்று தனாதிபதியோடு இருப்பதால் பணக்கவலைகள் மாறும், மனக்கவலைகள் மாறும். தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கலாம். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். கன்னிராசினியர்களே, ஜென்மத்தில் கேது, 7லே ராகு. ஊதிய உயர்வால் உள்ளம் மகிழ்கின்ற நாள். உறவினர்களின் பாசமலையில் நனைவீர்கள். குருவின் பார்வையும் இருப்பதாலே குடும்பத்தில் குதூகலம் தரும் சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும் நாள். வரவு ஒரு மடங்கு வந்தால் செலவு இருமடங்காக இருக்கலாம். எதையும் யோசித்து செய்வது நல்லது. நண்பர்கள் கூட பகையாகலாம். உறவினர்களின் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் சில சலுகைகள் உங்களுக்கு மறுக்கப்படலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் என்றால் முழு நாளும் இல்லை. காலை 8:30 வரை சந்திராஷ்டமம். எனவே 8:30க்கு மேல் நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குறிப்பாக சந்திராஷ்டமம் என்றாலே அதிகாலையில் ஆனைமுகப் பெருமானுக்கு சிதறுகாய் உடைத்துவிட்டு, இன்று சஷ்டி என்பதால் முருகப்பெருமானையும் வழிபட்டுவிட்டு உங்கள் கடமையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கலாம். நல்ல நிலை உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, வருமானம் திருப்திகரமாக இருக்கும். மதியத்திற்கு மேல் மனக்கலக்கமாகலும் பணப்பழக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு எதிர்பார்த்த நற்பலன்கள் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாக அமைய வழிபாடுகள் கை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்று காலை 8:30க்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபட நினைத்தால், தொலைபேசி வாயிலாக யாரையும் தொடர்பு கொள்ள நினைத்தால் காலை 8:30க்குள் தொடர்பு கொண்டு பேசிவிடுவது நல்லது. ஏன்னால் அதற்கு பிறகு சந்திராஷ்டமம் என்றாலே சங்கடங்களை சந்திப்பீர்கள். நீங்கள் நினைத்தது நடக்காமல் போகலாம். நீங்கள் கேட்ட சலுகைகள் மறுக்கப்படலாம். அது மட்டுமல்ல, செய்யும் முயற்சிகள் எண்ணற்ற தடைகளும் தாமதங்களும் வரலாம். சந்திராஷ்டமம் என்றாலே நீங்கள் நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு சில காரியங்களை 2 நாட்கள் கழித்தே செய்யலாம். 3லே சனி இருப்பதால் சகோதர வர்க்கத்தினரோடும் பகை உருவாகலாம். பெரிய மனிதர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் கூட உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மனதிற்கு பிடித்த காரியங்கள் இன்று நடைபெறும் நாள். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டு. வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி பாதையில் இன்று குறுக்கீடுகள் எல்லாம் அகலும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சிக்கனத்தை கடைபிடித்து சிறப்புகளை காண வேண்டிய நாள். தெய்வீக வழிபாட்டில் ஆர்வம் செலுத்துவீர்கள். 8லே கேது இருப்பதால் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நீங்கள் கேட்ட சலுகைகள் மறுக்கப்படலாம். தலைமையின் ஆதரவு உங்களுக்கு குறையும். ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படும் சூழல் கூட உருவாகலாம். கவனம் தேவை. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் நாள். மூத்தவர்களின் ஆலோசனை தக்க சமயத்தில் கை கொடுக்கும். 2ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் ராசியில் இருப்பதால் இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். உங்களுக்கோ உங்களை சார்ந்த உடன்பிறப்புகளுக்கோ கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறலாம். குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் பதிகிறது. எனவே பொருளாதாரத்தை பொறுத்தவரை பிரச்சனைகள் ஏற்படாது. நிதி நெருக்கடி அகலும். நிம்மதி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.